வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திகள் வெளியில போயிடும். பச்சை கற்பூரத்தை கலந்து சந்தனத்தை நம்ம சாத்தும் போது நல்ல வைப்ரேஷன் ஏற்படும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப வேணாம், ஒரு 1 hour எரிஞ்சா போதும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. உங்களுடைய பேராதரவோடு இந்த வாரம் இந்த வார ராசி பலன்ல உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இது உங்களால் மட்டுமே இந்த வார ராசி பலன் நடைபெறுகிறது. ஏன்னா நீங்க கொடுக்குற ஆதரவு தான். உங்களுக்காக தொடர்ந்து இந்த வார ராசி பலனை நாங்கள் கொடுப்போம். நல்லதே நடக்கும். இந்த வார ராசி பலன்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது, போன வாரம் எந்த சுவாமியை வீட்டில் வைக்கலாம், வைக்கக்கூடாது, முன்னோர்கள் படத்தை வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இந்த வாரம் ஒரு வீட்டை ஒரு வசீகரமா ஆக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஒரு வீட்டில் நல்ல வைப், ஒரு குட் வைப் ஏற்படுறதுக்கு என்ன செய்யலாம். ஒரு வீடுனா எனக்கு சந்தோஷமா இருக்கணுங்க, வீட்டில் முதல்ல தெய்வம் இருக்கணுங்க. சொல்றோம் இல்லையா, வீட்டில் தெய்வமே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. இப்போ வீட்டில் தெய்வம் இருக்கணும். தெய்வம் இருக்குன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். வீட்டில் நம்ம எல்லாரும் தூங்குறோம், காலையில் எழுந்திருக்கிறோம், சொல்லுவாங்க இல்லையா, தேமேன்னு எழுந்திருக்கிறேன், என்னமோ விதியேன்னு எழுந்திருக்கிறேங்க, எப்படியாவது ஒரு விஷயத்த நடத்தினா போதும், இன்னைக்கு இந்த காலத்தை ஓட்டினா போதும் அப்படின்னு எழுந்திருக்கிறது தான் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஒரு ஆஃபீஸ்க்கே போகிறோம், சார் 8 மணிக்கு போகலன்னா திட்டுவான் சார், சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல யாரும் மரியாதையா திட்டுவாங்க சார் அப்படிலாம் சொல்ல போகிறது இல்லை, மரியாதை இல்லாமல் தான் பேச போகிறோம். நம்ம மைண்டில் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வேலையை கூட விருப்பமாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ மன உளைச்சல். ஒவ்வொரு நேரமும் வீட்டில் படுக்கும்போது 11:30 12 மணிக்கு படுக்கிறோம், தூக்கம் வர்றது அதுக்கு பிறகு. இதில் உடனே காலையில் 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, 8 மணிக்கு வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகிறதா இருந்தாலும் 7 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனாதான் 10 மணிக்கு ஆஃபீஸுக்கு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. எத்தனை பேர் பிடித்தமான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம் இல்லை? அப்போ மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, மன தடுமாற்றம், வருத்தம், வேதனைகள். இதில் வீட்லேயும் வைப்ரேஷனே இல்லை. அப்போ என்ன ஆகுது, நமக்கு நிம்மதியே இல்லாமல் போகுது. ஃபர்ஸ்ட் நம்ம வீடு நல்லா இருந்தா, சுத்தமாக இருந்தா, பவித்திரமாக இருந்தா நமக்கு எல்லாமே நல்லா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமான விஷயம், வீட்டில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் சிங்கில், அதாவது சமையல் அறைன்னு ஒன்று இருக்கும், அங்கே சிங்க் இருக்கும், அதில் பாத்திரம் எதுவும் போடாதீங்க. எல்லாத்தையும் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு, சமையல் அறையை சுத்தம் பண்ணி ஒரு சின்னதாக கோலம் போட்டுட்டு அப்புறமா படுங்க. அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே வாச தெளிக்கிற பழக்கம் வச்சுக்கணும். சார் நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன் சார், நான் என்ன செய்யறது? ஒரு சின்னதாக ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க. ஒரு பக்கெட்டில், சின்ன பக்கெட்டில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போடுங்க. அந்த டிஷ்யூ பேப்பரை நினச்சி நல்லா புழிஞ்சிட்டு நிலப்படியை தொடச்சி விடுங்க. உங்கள் வீட்டுக்கு வாசலுக்கு நிலைக்கு முன்னாடி துளி இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்த லைட்டாக தொடச்சிட்டு சின்னதாக ஒரு கோலம் போடுங்க. யார் போடக்கூடாதுன்னு சொன்னா? நம்ம போடுறது கிடையாது. அந்த நிலப்படியை தொடச்சி விடுங்க, சின்னதாக கோலம் போடுங்க. நமக்குள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் ஏற்படும். முதல்ல வீட்டில் காலையில் எழுந்தவொடனே கொல்லக்கதவு தான் திறக்கணும், நேர வாசல் கதவு திறக்கக்கூடாது. வீட்டுக்குள்ள இருக்கிற கெட்ட சக்திகள் வெளியில போயிடும். மூதேவின்னு சொல்லுவாங்க, அவங்க வெளியில போயிடுவாங்க. லக்ஷ்மி கடாட்சம் வீட்டு வாசல் திறந்தா வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எழுந்தோன்னு நேர போய் வாசல் திறக்கூடாது. நாம ஃப்ரெஷ் ஆயிட்டு, நல்லா பல்லு விளக்கிட்டு, முகம் அலம்பிட்டு, நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு, அதுக்கு பிறகு தான் கொல்லக்கதவு திறக்கணும், அதுக்கு பிறகுதான் வாசக்கதவு திறக்கணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அப்போதான் நமக்கு நல்ல ஒரு மைண்டு நமக்கு நல்லா செட் ஆகும். இல்லைன்னா காலையிலே தேமேன்னு எழுந்திருக்கணும், ஏண்டா எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் அதுதான். அடுத்தது வீடை நல்லா பெருக்கிறோம், சுத்தம் பண்ணுறோம். அதுக்கடுத்து மஞ்சள் தெளிக்கணும். வீட்டில் ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னா மஞ்சள் தெளிக்கணும். மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, ரொம்ப தெளிச்சிடாதீங்க, வீடு முழுக்க மஞ்சளாக இடக்கூடாது. அந்த ஒரு பக்கெட்டு தண்ணியில், ஒரு சின்னதாக பக்கெட்டு தண்ணியில் ஒரு 2 ஒரு பச்சை கற்பூரம்னு விற்கும், அதை நைட்டை நுணுக்கி போட்டுட்டு
இந்த மஞ்சளை கொஞ்சோண்டு போட்டுட்டு எல்லா இடத்துலையும் தெளிச்சு விடுங்க. வெறுங்கையால தெளிக்கிறத விட ஒரு மாயிலை கொத்து, வேப்பலை கொத்து, அது மாதிரி கொத்து மூலமா வச்சு தெளிச்சா இன்னும் நல்லது. இது கண்டிப்பா செய்யுங்க. அது மாதிரி முக்கியமான இடங்கள், வீட்டு வாசல் படியில அதாவது கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை 2 இடத்துல வைங்க. வாசல் படியில, நிலையில ரொம்ப நல்ல வைப்ரேஷன் ஏற்படும். எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி சிகப்பு தடவி வீட்டு வாசல்ல நிலப்படிக்கிட்ட வைக்கலாம். அது இன்னும் விசேஷம். அது ரொம்ப கெட்ட சக்தியே வராது. அது மாதிரி பச்சை கற்பூரம் அவசியம், ஒரு குட் வைப்ரேஷனை கண்டிப்பா ஏற்படுத்தும். வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணும்போது சந்தனம் சுவாமிக்கு வைக்கிறதுக்கு வைப்போம். அதுல என்ன பண்ணணும், சந்தனத்தை எல்லாருமே அதிகபட்சம் நிறைய பேர் செய்யற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, சந்தனத்தை எடுத்து இடது கையில இப்படி வச்சு அதை குழைப்பாங்க. இடது கையில குழைக்கக்கூடாது. சந்தனம் குழைக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பாத்திரமே வச்சுக்கலாம். அதுக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். சந்தன பிளா அப்படின்னு அதில் வச்சுட்டு அதில் தான் எனக்கு இடது கையில் எப்படி சந்தனத்தை குழைச்சிட்டு எப்படி சுவாமிக்கு வைக்க முடியும்? வைக்கக்கூடாது இல்லையா? அப்போ அந்த சந்தனத்தில் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு சாமிக்கு சந்தனம் அபிஷேகம் பண்ணி கூட பச்சை கற்பூரத்தை கலந்து சந்தனத்தை நம்ம சாத்தும் போது நல்ல வைப்ரேஷன் ஏற்படும். இதெல்லாம் அவசியம் செய்யணும். இதை பற்றி நிறைய பேசுவோம். முதல்ல வீட்டை வைப்ரேஷன் பண்ணுறதுக்கு இதுதான். பச்சை கற்பூரம் அவசியம் இந்த இடத்துலலாம் வைக்கணும். இப்போ வீடு காலையில பூஜை நடக்கணும். கார்த்தால பூஜை கண்டிப்பா. ஒரு மணி ஓசை வீட்டில் காலையில எழுந்த 1 மணி நேரத்தில் நம்ம 80 வேலைகளை முடிச்சுட்டு வீட்டில் சுவாமி பூஜை பண்ணி ஆகும். ஒரு மணி ஓசை விளக்கேற்றணும். காலையில கார்த்தால சாயரிச்ச கண்டிப்பா விளக்கேற்றணும். ஒரு தீபம், ரொம்ப நிறைய தீபம்லாம் ஏற்ற வேண்டாம். ஒரு 3 தீபம் ஏற்றலாம், இல்லை 5 தீபம் ஏற்றலாம். இன்னைக்கெல்லாம் எண்ணெய் விலை அதிகமாக விற்கிது, நிறைய ஏற்றிட்டுலாம் இருக்க முடியாது. அதனால ஒரு வடக்கு முகம் ஒரு குத்து விளக்கு வைங்க. ஒரு அரை குத்து விளக்கு, அந்த குத்து விளக்குல அந்த இதுல 6 தண்ணி எண்ணெய் ஊத்துங்க. வடக்கு முகம் ஒரு பஞ்சுத்திரி, கிழக்கு முகம் ஒரு பஞ்சுத்திரி, 2 முகம் விளக்கேற்றும். கீழே குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு, இல்லை பிள்ளையார் விளக்கு 1 ஏற்றும். 3 விளக்கு போதும். வீட்டு வாசல்ல ஒரு விளக்கு 4, இது கம்பல்சரி இந்த விளக்கு ஏற்றும். குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கு, பிள்ளையார் விளக்கு 1, வீட்டு வாசல்ல ஒரு விளக்கு, அந்த குத்து விளக்குல 2 முகம், மொத்தம் 5 முகம் இப்ப கணக்காயிடும். ஒரு வீட்டுல 5 முகம் பிரகாசமா எரியணும். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுங்க, ரொம்ப வேணாம். ஒரு 1 hour எரிஞ்சா போதும் விளக்கெரி. இது 2வது விஷயம். அதுக்கு அடுத்தது வாசனை சாம்பிராணி போடணும் வீட்டில். வெள்ளி செவ்வாய் ஞாயிற்றுக்கிழமை போடுறோம், டெய்லி போடலாம். இல்லைன்னா வாசனை பத்தி, ஒரு பத்தி ஏற்றினாலும் நல்ல வாசனையா இருக்கும். அது மாதிரி செய்யுங்க. இது எல்லாம் விட மந்திரம் நம்ம வீட்டில் ஒலிக்கணும். டெய்லி வீட்டில் வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் ஒலிக்கணும், கனகதாரா ஸ்தோத்திரம் ஒலிக்கணும், அபிராமி அந்தாதி ஒலிக்கணும், லலிதா சகஸ்ரநாமம் ஒலிக்கணும், விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்கணும். இது ஓட விட்டோம்னா அந்த வீட்டில் நல்ல வைப்ரேஷன் இருக்கும். இது கார்த்தாலையும் நடக்கணும், சாயரட்சம் நடக்கணும். கார்த்தால 6 to 7 விளக்கேற்றணும், சாயந்தரம் 6 to 7 விளக்கேற்றணும். தாண்டிடக்கூடாது, முன்னாடியும் போகக்கூடாது. இந்த பிளான் பண்ணுங்க. உங்க வீடு உங்க கையில இருக்கும். உங்க வீட்டுல மன மகிழ்ச்சி ஏற்படும். என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த வீட்டுல இருந்து நீங்கிடும். உங்க மனசு முதல்ல தெம்பு கிடைக்கும். அதனால நீங்க நல்ல எண்ணத்தோட, சிந்தனைகளோட, எதையும் முடியாத விஷயத்தை கூட முடிக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அப்ப நீங்க இனிமேல் பிரிஸ்கா இருப்பீங்க. என்னைக்குமே நீங்க கவலைப்பட வேண்டாம். இதை மட்டும் செய்யுங்க. வீடு வசீகரம் பண்ணதான் மனசு வசீகரமாகும். மனசு வசீகரமாகும் போதுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். தொடர்ந்து இந்த வாரம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். மே மாதம் 12ஆம் தேதி முதல் மே மாதம் 18ஆம் தேதி வரை, சித்திரை மாதம் 29ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 4ஆம் தேதி வரை. அதாவது இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். சித்ரா பௌர்ணமி வருது. மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை சித்ரா பௌர்ணமி. இந்த சித்திர பௌர்ணமியில எல்லாருமே முடிந்தவரை லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்க, அபிராமி அந்தாதி பாராயணம் பண்ணுங்க. இலுப்ப எண்ணெயில அம்பாளுக்கு விளக்கு போடுங்க. ஏதாவது ஒரு பிரார்த்தனை வேண்டிக்கிங்க. வேண்டிக்கிட்டு இலுப்ப எண்ணெயில அம்பாளுக்கு விளக்கு போடுங்க. நினைச்ச காரியம் கை கொடுக்கும். மே மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி. சதுர்த்தியில விரதம் இருங்க. உங்க மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் நிறைவேறும், தடைகள் எல்லாம் உடையும். மே மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை பஞ்சமி.
ரொம்ப கவனமான நாள். உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, துரோகிகள் இருக்காங்களா, செய்வன கோளாறு இது மாதிரி எதாவது வச்சுட்டாங்களா, பில்லி சூனியங்கள் அகப்பட்டுருக்கீங்களா, பிளாக் மேஜிக்ல ரொம்ப பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டீங்களா, பஞ்சமி சனிக்கிழமையில வருது, அன்றைய தினம் வராகி தேவியை போய் பாருங்க. விராலி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இந்த விராலி மஞ்சளை மாலை கொத்து வராகிக்கு போடுங்க. மஞ்சள் விராலி மஞ்சள் வாங்கி மாலை கோக்க முடியலன்னா நல்ல மஞ்சள் பொடி வாங்கிட்டு போய் சங்கல்பம் அர்ச்சனை பண்ணி அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. அர்ச்சனை செய்து அந்த மஞ்சளை கொஞ்சோண்டு வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. டெய்லி அந்த மஞ்சளை நெத்தியில வச்சுங்க, திலகமா இட்டுங்க. உண்மையிலேயே வராகி தேவி பஞ்சமியில வழிபாடு பண்ணணும். ஓம் பஞ்சமியே நமக, சியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகே தன்னோ வராகி பிரஜோதகார். நிறைய மந்திரம் இருக்கு. வராகியோட ஒரு மந்திரத்தை எடுத்து தொடர்ந்து சொல்ல நமக்கு வராகி தேவி பலத்தை கொடுப்பா, எதிரிகளை துவம்சம் பண்ணுவா, தொழில இருக்கிற போட்டி பொறாமைகள்லாம் விலகும். நல்ல நாள், அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஆக இந்த வாரம் நமக்கு சிறப்பா நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்து இந்த வாரத்துல யாரெல்லாம் கவனமா இருக்கணுங்கிறத பத்தி நான் இறுதியா சொல்றேன். முதல்ல வார ராசி பலனுக்குள்ள போவோம். மேஷ ராசி. மேஷ ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு வாரத்தோடைய ஆரம்பம் புதன்கிழமை வரை சில விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்படும், கௌரவ பிரச்சனைகள். ஆனா புதன்கிழமை முடிஞ்சு வியாழக்கிழமை ஆரம்பிக்கும் பாருங்க, நல்ல நேரம் துவங்குது. வியாழக்கிழமை சூரிய பகவான் உங்களை விட்டு வெளியில வந்துடுறார், 2ஆம் வீட்டிற்கு போயிடுறார். அப்ப இந்த வியாழக்கிழமை குரு, அதாவது சூரியன் 2ஆம் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இனிமேல் நாம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற முடிவுக்கு மேஷம் வருவீர்கள். அதனால திடுதிப்புன்னு சில காரியங்களை செய்வீங்க. இனிமேல் நம்ம பழைய ஆள ஆகணும் அப்படின்னு உங்களுடைய இமேஜை உயர்த்தணுங்கிற எண்ணம் வந்துடும். அதனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். திடீர் முடிவுகள் நல்ல விஷயத்தை கை கொடுக்கும். அப்ப எடுக்கிற முடிவு, வியாழக்கிழமைக்கு பிறகு எடுக்கிற எல்லா முடிவுகளுமே டக்கு டக்கு டக்குன்னு சக்சஸ் ஆகும். போற இடம்லாம் சிறப்பாக இருக்கும். வருமானங்கள் உயரும். பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெரிய மனிதர்கள் சம்பந்தப்பட்ட சந்திப்புகள் நமக்கு சக்சஸ் உண்டாக்கும். இந்த வியாழக்கிழமைக்குள்ள சின்னதா தீ காயம் படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஒரு நெருப்பு சம்பந்தமாகவோ இரும்பு சம்பந்தமாகவோ கொஞ்சம் கவனமாக இருத்தல் மேஷத்திற்கு மிகவும் அவசியம். இந்த வாரத்தை பொறுத்தவரை மேஷராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு செய்ய மிக சிறப்பு. வில்வ அர்ச்சனை சிவனுக்கு செய்ய நல்ல மாற்றம் ஏற்படும். ரிஷப ராசி. ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த வாரத்துல கெட்டிக்காரத்தனம் புலப்படும். உங்களுடைய கெட்டிக்காரத்தனம் இந்த வாரத்துல இது மாதிரிலாம் சில விஷயங்களை செஞ்சாகணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை, கிடப்புல இருந்த விஷயங்கள்லாம் இப்ப எடுத்து செய்வீங்க. சில வீட்டுல பாத்தீங்கன்னா இன்வென்டர் ப்ராப்ளங்கள் ஏற்படும், கரண்ட் தொந்தரவுகள் ஏற்படும். அதே மாதிரி ரிஷபத்தை பொறுத்தவரை மன உளைச்சலுக்கு ஆளாகாம எல்லாத்திலையும் தப்பிச்சு வந்துருவீங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். ஏதாவது புதிய பொருட்கள் வாங்குறது, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஏதாவது பரிசுகள் கொடுக்கறது, இதெல்லாம் ரிஷபத்திற்கு இந்த வாரத்துல சிறப்பாக இருக்கும். மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரம். இந்த வாரத்துல 2 நாள் ரொம்ப கவனமா இருங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள். மே மாதம் 14ஆம் தேதி 15, 16 ஆகிய 3 நாட்கள் கவனமாக இருத்தல் அவசியம். 14, 15, 16 இந்த நாட்கள்ல பெரிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். யாருக்காகவும் வெயிட் பண்ண வேண்டாம். யாருக்காவது வெயிட் பண்ணோம்னா அப்புறம் கவுத்து விட்டுருவாங்க. நமக்கு வரேன்னு சொல்லிட்டு வராம போயிடுவாங்க, இல்ல உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு செய்யாம போயிடுவாங்க. அதனால இந்த வாரம் யாரையுமே நம்பாதீங்க, நீங்களே இறங்கி செய்யுங்க, எல்லாத்துலயும் நல்லா இருப்பீங்க. யாரையாவது நம்பினா நமக்கு சிரமம் ஏற்படும். இந்த வாரம் முழுவதுமாக மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லிவாங்க, மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பா இருப்பீங்க, நல்லது நடக்கும். மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்தவரை இந்த வாரத்துல உங்களுக்கு குரு உங்க இடத்துல உட்கார்றார். இந்த குரு வந்திருக்காரு, உங்களுக்கு ரொம்ப சிறப்பை உண்டாக்குறார், மிகப்பெரிய சிறப்பை உண்டாக்குறார். அதுவும் உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டிற்கு வியாழக்கிழமையிலிருந்து உங்க ராசிக்கு சூரியனும் வந்துடுறார். அதனால கௌரவமாக சில விஷயங்களை ஹேண்டில் பண்ண போறீங்க. ஒரு புதிய இடத்துக்கு சென்று வரக்கூடியது, பயணங்கள் மேற்கொள்வது, உல்லாசமாக சில விஷயங்கள் சுற்றுலாக்கள் மேற்கொள்வது,
பிடித்த விஷயங்களை சாப்பிட்றது, பிடித்த இடங்களுக்கு போறது. அப்ப மிதுனத்தை பொறுத்தவரையும் இந்த வாரத்துல சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது. பழைய நண்பர்களை சந்திக்கலாம், நமக்கு தெரிஞ்ச மனிதர்களை சந்திக்கலாம். அவர்கள் மூலமாக பேசும்போது ஒரு பெரிய ஆனந்தத்தை, மன மகிழ்ச்சி, பேச்சினால் ஆனந்தம் இந்த வாரம் மிதுனத்திற்கு ஏற்படுகிறது. பேச்சு ஆனந்தம், அவர்களுடைய தனி திறமையை காட்டுவதிலே ஒரு ஆனந்தம். இது மாதிரி நிறைய ஆனந்தமான விஷயங்கள் மிதுன ராசிக்கு உண்டு. வாரத்துடைய கடைசி 2 நாட்கள் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள்ல மிதுன ராசிக்காரர்கள் யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். யாருகிட்டையும் ஒரு எதிர்பார்ப்புகளையோ எதிர்ப்பான வார்த்தைகளையோ சொல்லிட வேண்டாம். திட்டணும் போல இருக்கும். அந்த வெள்ளி, சனி, ஞாயிறு அமைதியா இருங்க, திட்ட வேண்டாம். திட்டி என்னங்க நடக்க போகுது? நாம அவங்கள பேசி நமக்கு தான் பிரச்சனை வரப்போகுது. அதனால அந்த நேரத்துல வார்த்தைகளை மிகவும் கம்மியா கொடுங்க. பணம் விஷயத்திலையும் ரொம்ப குறைவாக செயல்படுங்க. வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த வாரத்தை பொறுத்தவரை மகாவிஷ்ணு வழிபாடு, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பா இருப்பீங்க மிதுன ராசிக்காரர்கள். கடக ராசி, சில தொந்தரவுகள், மன மகிழ்ச்சிக்கு ஏதோ குந்தகம் விளைவிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டதோ அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு இந்த வாரம் ஒரு திருப்தியான வாரம். இந்த வாரத்துல மனசுல இருந்த சின்ன சின்ன சங்கடங்கள் கூட ஃப்ரீ ஆயிடும். எது நடந்தாலும் பரவாயில்லையா, எதிர்த்து நிற்போம், ஜெயிச்சு பார்ப்போம், நம்மளை இனிமே என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம், ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே நீங்க சக்சஸ் கொண்டு வரதுக்கு நல்ல வாரம் இந்த வாரம். இந்த வாரத்துல மனதைரியத்தை விட்டுடாதீங்க கடகராசிக்காரர்கள். மனதைரியம் ரொம்ப முக்கியம். நம்ம லைஃப்ல மற்றவங்க சொல்றது கேட்கறத விட நாம சொல்றத நாம முதல்ல கேட்கணும். இந்த வாரத்துல சில கோபதாபங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. ஃபாஸ்டிங் எடுக்கிறது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை உப்பு இல்லாம ஃபாஸ்டிங் எடுங்க கடகராசிக்காரர்கள். வெள்ளிக்கிழமையில கண்டிப்பா ஃபாஸ்டிங் எடுங்க. இனிப்பு பொருட்களை கம்மி பண்ணிக்கங்க. இந்த வாரத்துல புதிய இடங்களுக்கு சென்று வரக்கூடியது, புதிய நண்பர்களை சந்திப்பதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். அது மாதிரி நிறைய இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஊடகங்கள் மூலமாக நல்ல தகவல்களை திரட்டுவீர்கள் கடகராசிகள். நிறைய செல்போன் பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நிறைய பேருங்களோட பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படும். பிடிச்சதோ பிடிக்கலையோ என்ஜாயா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் ஏற்பட்டணும் கடகத்துக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை கடகராசிக்காரர்கள் மனசார நிம்மதியா இருப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த வாரம் முழுமையாக விநாயகரை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். சிம்ம ராசி, சிம்மத்தை பொறுத்தவரை இந்த ராசியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், நல்ல நட்புகளை கொடுக்கிறார், மன வருத்தங்களை விளக்குகிறார். சில புதிய முயற்சிகள் வெற்றி அடைய போகுது. சில பேருக்கு காலணி பிரச்சனைகள் ஏற்படும், காலில் ஆணியும் ஏற்படும். காலணி நம்ம செருப்பு செப்பல் எங்கேயாவது மிஸ் ஆகிறதுக்கு, மறந்து போறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. ஸ்கின் ப்ராப்ளங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு, ரேஷஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை பினான்சியல் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும், பயப்பட வேண்டாம். இந்த வாரத்துல ஒரு 2 ஸ்பெஷல் நியூஸ் என்னன்னா, சிம்மராசிக்கு புதிய விருந்தினர்கள் வருவார்கள், நிர்பந்த விருந்தினர்கள் வருவாங்க. இல்லைன்னா நம்ம நிர்பந்தமா ஒரு இடத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும். குடும்ப உறவுகளால் ஒரு மனசுல சந்தோஷங்கள் ஏற்படும். பிடிக்கலேன்னு சொல்லிட்டு போவீங்க, ஆனா அன்னைக்கு பரவாயில்லைங்க, நான் எதிர்பார்க்கல, இந்த சந்தோஷம் வரும் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க உங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு சந்தோஷப்படுத்திப்பீங்க. சிவாலய வழிபாடுகள் பண்ணுங்க. புராதன சிவாலயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். சிவாலய வழிபாடு செய்யுங்க. இந்த வாரத்தில் இனிப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க சிம்ம ராசிக்காரர்கள், நல்லதே நடக்கும். கன்னி ராசி, கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த வாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல சில மனக்கசப்புகள் ஏற்படும். யாரை நம்புறதுன்னு தெரியலையே, இவங்களை நம்பலாமா வேண்டாமான்னு சில மனக்கசப்புகள் ஏற்படும். அதே மாதிரி எலக்ட்ரானிக்கல் பொருட்களை கையாளுவதில் கொஞ்சம் கவனம் தேவை. எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான பொருட்கள் நம்ம வீட்டிலேயே பார்த்தீங்கன்னாலும் எலக்ட்ரானிக்கல் விஷயத்துல கவனமா இருங்க. வாகனங்கள்ல எலக்ட்ரானிக்கல் விஷயத்துல கவனமா இருங்க. கார் வச்சிருக்கீங்க, 2 வீலர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு பேட்டரிலாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிங்க. திடீர்னு பேட்டரி மாத்துறதுக்கு சான்சஸ் ஏற்படும். இல்லை அப்படின்னு கேட்டா ஏதாவது நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கார்ல ஒரு லைட்டு திடீர்னு ஒரு ஃபீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாத்தையும் அலாட் பண்ணிக்கிங்க எலக்ட்ரானிக்கல் சம்பந்தமான விஷயங்கள். அது மாதிரி கடிகாரம் யாராவது வச்சிருக்கீங்க, உங்களுக்கு கடிகாரம் மிஸ் ஆகிறதுக்கு, இல்லை கால்குலேட்டர், உங்களுடைய செல்போன்ல ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு இந்த வாரத்துல வாய்ப்பு இருக்கு. அவசரப்படாதீங்க. கன்னிராசியை பொறுத்தவரை பதற்றப்படாதீங்க. ரிலாக்ஸா ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுங்க. இந்த வாரத்துல பதற்றத்தினால என்ன ஆகும்னா அது ஒரு பிரச்சனை உண்டாகும்.
சாதாரணமாகவே ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கும், அது பதற்றம் அதிகமாக வந்து அதில் ஒரு பிரச்சனை உண்டாக்கும். இதில் நெருப்பு மாதிரி வெயில் வேற கக்குது, மனுஷங்க வேற வார்த்தையிலேருந்து நம்மளை கக்குவாங்க, இதில் வேற மறதி வேற. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் சிரமம் தான், ஆனாலும் நீங்கள் சமாளிச்சிடுவீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதை விட சுவாமிக்கு நம்பிக்கை இருக்கு. நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்க. இந்த வாரம் கன்னிராசிக்காரர்கள் நரசிம்மரை வழிபாடு பண்றதுனால கூடுதல் பலத்தோட சந்தோஷமாக எல்லாத்தையும் எதிர்கொள்வீங்க, வெற்றி பெறுவீங்க, நல்லதே நடக்கும். துளாராசி, துளாராசியை பொறுத்தவரை இந்த வாரத்துல விருந்தினர்கள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார்கள். நல்ல மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். நிறைய பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏற்படும். மற்றவங்களுக்காக புதுசா சாப்பாடெல்லாம் வீட்டில் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். இது வரைக்கும் நீங்களே செஞ்சு பார்க்காத சாப்பாடுகளை செஞ்சு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு, வெளியூர்கள் போறதுக்கு வாய்ப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் செலவு கொஞ்சம் கண்ணா பின்னான்னு அடிச்சு காலி பண்ணும், ஆனாலும் மனசுல மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். சில விஷயங்களை ஏதோ ஒரு சாதிச்ச ஃபீலிங் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். குரு உங்களுக்கு இப்போ உள்ள வராரு இல்லையா, சப்போர்ட் பண்றாரு இல்லையா, அதனால நல்ல மனிதர்களுடைய சந்திப்பும் இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்களை உடனடியாக நடத்துறதுக்கான ஒரு அபிப்பிராயமும் ஏற்படும். ஒரு பெரிய தெம்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரம் இந்த வாரம். ஜலதோஷம் பிடிக்கும், சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கண்டிப்பா ஏற்படும் துளாராசியை பொறுத்த வரைக்கும். அதனால சளி சம்பந்தமா இருக்கிற விஷயங்கள் கவனமா இருங்க. வீட்டுல கண்டிப்பா ஒரு டேப்லெட் கையில வச்சுக்கிங்க. ராத்திரி 12 மணி 1 மணிக்கு கூட ஜலதோஷம் பிடிக்கலாம், ஜுரம் வரலாம், தலைவலிக்கலாம். அதனால எப்பயுமே ஒரு டேப்லெட் கையில வச்சுக்கிங்க. வெந்நீர் அதிகமா குடிங்க, நல்லா இருப்பீங்க. துளாராசியை பொறுத்தவரை குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிக உத்தமம், நல்லது நடக்கும். விருச்சக ராசி, விருச்சக ராசிக்கு பாரம் குறையுங்க. என்னமோ ஒரு சாட்டிஸ்ஃபைடா இந்த வாரம் இருக்குங்க. எது என்ன இருக்குன்னே தெரியல, எது குறைஞ்சது, எது ஏறுனது, எது இருக்குன்னு எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஆனா மனசு அப்படியே என்னமோ இந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மலை பிரதேசங்கள்லாம் போனோம்னா எவ்வளவு ஒரு அமைதி இருக்கும் பாருங்க. அது மாதிரி இந்த வாரத்துல விருச்சகத்துக்கு மன அமைதி கிடைக்கும். எதனால கிடைக்குதுன்னு மட்டும் ரிசர்ச் பண்ணாதீங்க, வேண்டாம், உடனே மன அமைதி போயிடும். அதே மாதிரி யாருக்கிட்டையும் எதையாவது உளறி கொட்ட வேண்டாம். அதாவது இதை நான் செஞ்சிடறேன், இதை நான் சொல்றேன் அப்படின்னு உங்களுக்கு நடந்த விஷயங்களையோ கடந்த விஷயங்களையோ இன்னவங்கள்ட்ட பகிர்ந்துக்காதீங்க. தீ போல பரவும். நீங்க சாதாரணமா சொல்லியிருப்பீங்க, இந்த வாரம் போய் திரும்பி வரதுக்குள்ள அந்த செய்தி உங்கள்கிட்ட வேற மாதிரி வந்துடும். டே நான் அப்படி சொல்லவே இல்லடா அப்படி நீங்களே சொல்லுவீங்க. அதனால என்னன்னா எந்த விஷயத்திலுமே அதான் நான் ஒரே ஒரு வார்த்தை தான், அமைதியா இருங்க. ஒரு பெரிய மனநிலை ரொம்ப மனசுல ஒரு சமதளம் உருவாக போகுது இந்த வாரம். விருச்சக ராசிக்கு பக்தியில நாட்டம் ஏற்படுத்திக்கிங்க. கூலிங்கான பிளேஸ்க்கு போயிட்டு வாங்க, மனசு மகிழ்ச்சியை வச்சுங்க. இரவு விருந்துகள்ல கலந்துக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் விருச்சகத்துக்கு ஏற்படும். என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் தெரியாத மாதிரி வாழ்ந்து பாருங்க, இந்த வாரம் ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி பெற விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. பிள்ளையார் தான், அதுவும் பிள்ளையார் ரொம்ப வழிபாடு பண்ணும்போது எப்படி வழிபாடு பண்ண, அருகம்புல்னு சொல்லுவாங்க, அந்த அருகம்புல்லை சாத்தி வழிபாடு பண்ணுங்க, ரொம்ப சிறப்பு உண்டாகும், நல்லதே நடக்கும். தனுசு ராசி, புதிய பயணங்கள் அனுகூலமாகும், வெற்றி வாகுகளை சூடும். கேஸ் அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க, அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். மருத்துவ உபகரணங்கள் உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கும். கேட்ட இடத்துல பண உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த விஷயங்கள்ல திடு நடக்கும். அதனால நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. மகிழ்ச்சிக்கு பஞ்சம் கிடையாது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை ராகு சனி எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால எதிர்பார்த்த நல்ல விஷயம் கை கொடுக்க போகுது தனுசு ராசிக்கு. இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு வழிபாடு அவசியம். குரு வழிபாடு செஞ்சுட்டு கையில ஒரு மஞ்சள் துண்டோ மஞ்சள் கலர் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப வெற்றி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், நல்லதே நடக்கும். மகர ராசி, குடும்பத்துல அந்யோன்யம் பெருகும். குடும்பத்துல புதிய வரவுகள் உற்பத்தி ஆகும். ஒரு நல்ல செய்தி காதுக்கு வந்து சேரும். அட்டேங்கப்பா, நான் இவ்வளவு நாள் இதை எதிர்பார்த்தப்பா, இப்பதான் இந்த செய்தி வந்திருக்கு அப்படின்னு மகர ராசி இந்த வாரம் கண்டிப்பா சொல்ல போறீங்க. அதே மாதிரி இந்த வாரத்துல உங்களுடைய வாழ்க்கை துணையினால் உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படும். அதே நேரத்துல புதிய பழக்க வழக்கங்களால் நன்மை ஏற்படும். புதிய பொருட்கள் வாங்குவீங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். மன மகிழ்ச்சிக்கு ஒன்றும் கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லைங்க. டிராவல் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். புதிய வாகனங்கள் வாங்குறது, வாகனங்கள் சம்பந்தமா ஏதாவது ஒரு பொருளை மாத்துறது, வீட்டுக்கு ஏதாவது ஃப்ளவர் வாங்கி வைக்கிறது,
புத்தகங்கள் வாங்குறது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்துல வாய்ப்பு ஏற்பட போகுது. ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதை புரிஞ்சுக்கணும், அதை நம்ம எப்படியாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னு செல்போன்ல கண்டிப்பா அமேசான்லயோ இல்ல நீங்க ஏதோ ஒண்ணுலயே ஒரு பொருளை வாங்கி உங்க வீட்டுக்கு சேர்க்க போறீங்க. இது நடந்தே தீரும். இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம் மகர ராசிக்கு. இந்த வாரம் மகாவிஷ்ணுவை வழிபாடு பண்ணுங்க, பெருமாளை வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். கும்பராசி, எடுத்ததெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கும், எடுத்ததெல்லாம் வெற்றி கிடைக்கும். சினிமா போன்ற மீடியா பர்சன், நீங்க சாதாரண மனிதராக இருந்தாலும் மீடியாவுக்கு போயிட்டு அதுல ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறது, உங்களை பத்தி நீங்களே ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோ மூலமா உங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது, செல்ஃபி எடுத்துக்கிறது, இதெல்லாம் இந்த வாரத்துல சுமார் ரணகல பண்ண போறீங்க. உங்களை நீங்களே பார்த்துட்டு சந்தோஷப்பட போறீங்க, பூரிப்படைய போறீங்க, ஹேர் ஸ்டைல் மாத்திக்க போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க, லைஃப்ல மேக்கப் போட்டுக்க போறீங்க. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்தோங்கிறத விட இனிமே இப்படி இருக்கணும்னு புது பிளான்லாம் போட போறீங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரை ரொம்ப பிஸியா இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையோட எதிர்காலத்தை நோக்கி. இந்த வாரத்துல உங்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. சில தோழமைகளை பத்தி புரிஞ்சுப்பீங்க. சரி, நம்ம தான் தப்பு கணக்கு போட்டோம், இல்ல நம்ம கொஞ்சம் வேற மாதிரி கணக்கு போட்டிருக்கலாமோ அப்படின்னு இந்த நேரம் ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். அதே மாதிரி யார் உதவி செய்வாங்கன்னு ரொம்ப நெருக்கமா நினைங்களோ அவங்க கவுத்துருவாங்க. ஆனா யாரு உதவி செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சீங்களோ அவங்க உதவி செய்ய போறாங்க. சோ நினைச்சது வேற மாதிரி இருந்தாலும் நடக்கிறது நல்லதாக நடக்க போகுது. விநாயகர் வழிபாடு செய்யுங்க. கும்பராசிக்கு இந்த வாரத்துல எதிர்பார்க்காத ஒரு வெற்றி ட்விஸ்ட் ஒண்ணு காத்திருக்கு. நிச்சயமாக நல்லது நடக்கும். மீன ராசி, மீனராசியை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். யாராவது ஒரு அதிகாரி மூலமாக, கோர்ட் மூலமாக, ஒரு நண்பர்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் விலகும். எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்கும். மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கு அடங்கும், நம்ம கைக்குள்ள வந்துடும் மருத்துவ செலவு. ஸோ அப்ப இந்த வாரத்தை பொறுத்தவரை பெரிய அளவுல ஆபத்துகள் எதுவும் கிடையாது. இந்த வாரத்துல மன சஞ்சலங்கள் எதுவும் வராது. திருப்தியான வாரம் மீனராசிக்கு. இந்த வாரத்துல புது விஷயங்களை பத்தி பேசுங்க. ஹாப்பி மூமெண்ட் அதிகப்படுத்துங்க. புது விஷயங்களை சாப்பிடுங்க. ஏதாவது புதிய விஷயங்களை அறிஞ்சிக்கிறதுக்காக மைண்டை நீங்க உங்களுடைய பிளானிங்க பண்ணுங்க. நிச்சயமா உங்க மனசு நல்லதை நோக்கி பயணம் செய்யும். வெற்றியும் அதிகமாக கிடைக்கும். இந்த வாரம் சுக்கிர பகவானை வழிபாடு செய்யுங்க. நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு சுலபமா நிறைய நல்ல வெற்றிகளை கண்டிப்பா கொடுப்பாருங்க. நல்லதே நடக்கும். மீனராசி வரைக்கும் பார்த்திருக்கிறோம், மேஷம் முதல். இந்த வாரத்துல கவனமா இருக்கிறவங்க யார் யாருங்க? நட்சத்திர வாரிய பார்த்துடலாமா? அஸ்வினி நட்சத்திரம் ரொம்ப கவனமா இருங்க. பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிருஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 7 நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனம் தேவை. எதுல? வார்த்தைகள்ல, பினான்சியல்ல, எந்த விதத்திலும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஒன்னும் தெரியாதது போல் இந்த வாரம் இருங்க. எல்லாத்திலையும் நீங்க ஜெயிச்சு வருவீங்க. நல்லது நடக்கும். இந்த வாரம் ராசி பலனை தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னா நாம பர்ஃபெக்டா இருக்கணும். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணுங்க. பிடிச்ச மாதிரி வாழ்ந்து பாருங்களேன், நல்லாவே இருப்பீங்க. நல்லதே நடக்கும்.